தென்னை சாகுபடி அனுபவங்கள் குலசேகரபுரம் வி சேதுராமன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். விவசாயம் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை வருடத்து அனுபவம் சார்? சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா கூட சேர்ந்து விவசாயம் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். ஒரு 15 வயசுல இருந்தே விவசாயத்துல இறங்கிட்டேன். இப்போ ஒரு 30 வருஷம் மேலமா அந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சார். 1.5 ஏக்கர்ல தென்னை மரம் இருக்குது, ஒரு 150 மரங்கள் இருக்குது. அதுல 2 மாசத்துக்கு ஒருக்க பலன் கிடைக்கும் எங்களுக்கு. ஒவ்வொரு மரத்துல ஒரு 20 கா வச்சாலும் கூட 150 மரத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு 3000 கா வரை கிடைக்கும். கிலோ 60 ரூபாய்க்கு மேல தேங்காய்க்கு விலை இருக்குது. சரி, என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். படிச்சிருக்க படிப்பும் இந்த விவசாயத்துல ஏதாவது சூழ்நிலைகள்ல ஏதாவது ஒரு காலகட்டத்துல பயன்படுதா? அதை பயன்படுத்த முடியுதா? ஆமா, கண்டிப்பா. ஆரம்பத்துல ஏர் உழுது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஃபுல்லாவே டிராக்டர், நவீன மிஷினரிஸ் நிறைய வந்துட்டுது. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னால எனக்கு தெரியும், ஒவ்வொரு மெக்கானிசமுமே எனக்கு அதுல கரெக்டா தெரியும். ஸோ எல்லா மிஷினரியும் யூஸ் பண்ணி எப்படி விவசாயத்தை மேம்படுத்தலாம் அனுபவம் இருக்கு. முன்னாடி எல்லாம் ஏர், கலப்பை, இந்த மாதிரி மாடு அந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருந்த காலம் போய் இப்போ எந்திரங்களுடைய பயன்பாடு இருக்கிறதுனால நீங்க படிச்சிருக்கிற படிப்பும் இந்த மாதிரி எந்திரங்களை பயன்படுத்துறதுக்கும் எந்திரங்கள்ல ஏதாவது குளறுபடிகள் இருந்தாலும் சரி செய்யறதுக்கு உதவியா இருக்கா? ஆமா, கண்டிப்பா. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறதுனால டிராக்டர்ல இருக்கக்கூடிய மெக்கானிசம், ஒவ்வொரு மிஷின்ல இருக்கக்கூடியது எனக்கு தரவா தெரியும். ஸோ எந்த தவறுகள் வந்தாலும் உடனே நானே சரி பண்ணி அதை இயக்கக்கூடிய அளவு எனக்கு அதுல திறமை இருக்குது சார். சரி, தென்னை சாகுபடி அப்படின்னு பார்க்கும்போது தென்னையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இடத்துல சாகுபடி பண்ணிருக்கீங்க? 1.5 ஏக்கர்ல போட்டிருக்கிறோம், தென்னை மரம் போட்டிருக்கிறோம். தென்னை இப்ப நடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த எப்படி தயார்படுத்துவீங்க? நிலத்தை நல்லா உழுதுருவோம். உழுதுட்டு ஒவ்வொரு மரத்துக்கும் குழி எடுப்போம். எவ்வளவு அளவுல தேவைப்படுதுங்கிற அளவு குழி எடுப்போம். அதுக்கப்புறம் அதை சுத்தி வேலி போட்டு வேற ஆடு மாடு எதுவும் மேஞ்சிடக்கூடாது. கொஞ்ச நாட்கள் வளர்றது வரைக்கும் அந்த வேலி இருக்கும் சார். அதுக்கு பிறகு தென்னையை நடும் போது எவ்வளவு இடைவெளி விட்டு நடுவீங்க? ஒவ்வொரு மரத்துக்கு இடையில 25 அடி. 1 ஏக்கர்னா ஒரு நம்ம 100 தென்னை மரங்கள் அதுல நடணும். தென்னையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடும்போது எவ்வளவு ஆழ அகல உயரம் தோண்டி நடுவீங்க? 3க்கு 3ங்கிற அளவுல அந்த குழியை தோண்டி தென்னங்கன்னு அதுல வைக்கிறோம் சார். தென்னங்கன்று வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில என்ன போடுவீங்களா? அடியில உப்பு, சாம்பல் அதெல்லாம் போடுவோம் சார். சரி, தென்னையை நாட்டுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய தென்னை நீங்களே தயார்படுத்துறீங்களா இல்ல கடைகள்ல போய் வாங்குறீங்களா? நர்சரியில போய், வேளாண்மை இதுல போய், அலுவலகத்துல போய் அங்க தென்னங்கன்னுகளை வாங்கிட்டு வருவோம். தென்னையை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் வரைக்கும் ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா சின்ன குருத்து பூச்சி இந்த மாதிரிப்பட்ட நிறைய பாதிப்புகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்க எப்படி கவனிக்கிறீங்க? தினந்தோறும் காலையில எழுந்திரிச்ச உடனே தோப்புல போய் எல்லா மரங்களும் எப்படி இருக்குது, ஏதாவது வண்டு ஏதாவது அரிச்சிருக்குதா, ஏதாவது வண்டு அதை மரங்கள்ல அரிச்சிருந்துன்னா அதுக்குள்ள ஃபுல்லா இந்த மண்ணை எடுத்து போடுவோம். அது போட்டாலே போதும். நிறைய பேர் ஃபீல்டன்லாம் போடுவாங்க, அப்படி போடுறது இல்லை. நாங்க வண்டு ஏதாவது அரிச்சிருக்குது அப்படின்னா பக்கத்துல உள்ள மண்ணை அதுல போட்டுருவோம். அதுல தண்ணி எதுவும் தேங்காம பாத்துக்கிடுவோம். நட்ட பிறகு பாத்தீங்கன்னா இப்போ 5 வருஷம் வரைக்கும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதுக்கு ஊடு பயிரா வேற ஏதாவது சாகுபடி பண்ணிருக்கீங்க? ஊடு பயிரா உள்ளி போட்டிருக்கிறோம், உளுந்து போட்டிருக்கிறோம். அது எங்களுக்கு ரொம்ப பலன் கொடுக்குது சார் அந்த டைம்ல. சரி, நம்ம நட்டிருக்கக்கூடிய தென்னை ரகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருடங்களுக்குள்ளாடி காய் பலன் கொடுக்க ஆரம்பிக்குது? 5 வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சிருது. 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆகுது. நாட்டு ரகம் 5 வருஷங்கள்ல நமக்கு பலன் கிடைக்கும். இப்போ தென்னை நட்ட பிறகு பாத்தீங்கன்னா தென்னையில நம்ம அடிக்கடி உரம் கொடுக்கணும், இல்லைன்னா அது நோய் பாதிப்புக்குள்ளா இருக்கு அப்படின்னு கூட பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கலாம். அந்த நேரத்துல எப்படிலாம் பராமரிக்கிறீங்க? தினந்தோறும் உங்களுடைய பராமரிப்பு எப்படி இருக்கும்? உரம் போடுவோம் சார். உரம் நாட்டு உரம் தான். எங்களுக்கு மாடு ஒரு 5 மாடு கறவை மாடு வச்சிருக்கிறோம். அங்க கிடைக்கக்கூடிய சாணிகளை ஃபுல்லாவே காய போட்டு இந்த வெயில் காலங்கள்ல அப்பதான் வண்டி உள்ள போகும், தோப்புக்குள்ள போகும். அதனால அந்த டைம்ல அந்த வெயில் காலங்கள் பங்குனி சித்திரை வரும்போது 1 வருஷம் உள்ள அந்த உரத்தை ஃபுல்லாவே மாட்டு சாணத்தை எடுத்து மரத்தை சுத்தி கொஞ்சம் குழியை தோண்டிட்டு அதுக்குள்ள இந்த சாணிய உரங்களை போட்டு வைக்கிறோம் சார். தொடர்ச்சியா கவனிப்பு முறையை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட நீர்ப்பாசனம் எல்லாம் எப்படி பண்றீங்க? நீர்ப்பாசனத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தண்ணி பிரச்சனை இல்லை சார். எங்க ஊரை சுத்தியே, குலசேகரபுரம் ஊரை சுத்தியே 3 குளங்கள் இருக்குது. இந்த 3 குளங்கள்ல இருந்து தண்ணி நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு தொடர்ந்து. அதனால ஃபுல்லா நாங்க வாரந்தோறும் தண்ணி பாய்க்கிறது மாதிரி பாத்துக்கிறோம் சார். வளரும் போது இப்ப தொடர்ச்சியா வளர்ந்துட்டு இருக்கு. இடைப்பட்ட காலகட்டத்துல எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை உரம் வைத்தல், கால்நடைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளை பயன்படுத்துறேன் அப்படின்னு அதுக்கு பிற்பாடு வேற என்னென்ன உரங்கள் எவ்வளவு கால இடைவெளிக்கு இருக்கா செய்றீங்க? சாம்பல் வைப்போம் சார். சாம்பல் உரம் எல்லாமே நாட்டு உரம் தான் வைப்போம். வேற மருந்துகள் எதுவுமே பயன்படுத்துறது இல்ல. தென்னை மரத்துல இருந்து நிறைய நமக்கு இப்போ தேங்காய் விலை இருக்கிறதுனால நல்ல லாபமா போயிட்டு இருக்குது சார். முன்னால கிலோ 30 ரூபா 35 ரூபா தான் இருந்தது. இப்போ 60க்கு மேல கிலோ இருக்குது. அதனால இது ஒரு நல்ல ஒரு லாபமான ஒரு தொழிலா தான் தென்னை மரம் வளர்ப்பு இருக்குது சார். சரி, தென்னையை பொறுத்த வரைக்கும் இப்ப நட்ட பிறகு நமக்கு வளர்ந்துட்டே இருக்கும் போது என்ன மாதிரியான நோய்கள் வருது, பூச்சி தாக்குதல், இதே மாதிரி எல்லாம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க?
இந்த குருத்து பூச்சி வந்துருதும் சில நேரங்கள்ல, வண்டுகள் ஏதாவது உள்ள வந்து புகுந்துரும். அந்த டைம்ல அதுக்கான இது வேளாண்மை அலுவலகத்துல கேட்டு என்ன பண்ணலாம்னு கேட்போம். அவங்க வந்து தரக்கூடியதை நாங்க யூஸ் பண்றோம் சார். சரி, கால்நடைகள் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க? 5 கறவை மாடுகள் வச்சிருக்கோம் சார். சரி, என்ன ரகம்? நாட்டு ரகம் தான், எல்லாமே நாட்டு ரகம் தான். சரி, கறவை மாடு பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி ஆரம்பத்துல வளர்க்கும் போது எப்படி கன்றுக்குட்டிகளா வாங்கி வளர்க்குறீங்களா எப்படி? இல்ல, நம்ம மாடுகளே தொடர்ந்து 5 மாடுகள் இருக்கிறதுனால அந்த கண்ணுக்குட்டிகளே அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கண்ணுக்குட்டிகளை தான் எடுத்து வளர்க்குறோம். வெளியே இருந்து வாங்குறது இல்ல சார். கால்நடைகள் பராமரிப்பு எப்படி? தென்னந்தோப்புலயே கட்டி போடுறீங்களா? இல்ல, எப்படி? தனியா களம் வச்சிருக்கிறோம். தனியா பண்ணை இருக்குது, களம். அதுலதான் வந்து 5 மாடுகளையும் கட்டி போட்டிருப்போம். தேவையான புல்லு, ஒரு வைக்கோல், வயல்ல இருந்து கிடைக்கக்கூடிய வைக்கோல், அப்புறம் புண்ணாக்கு, இந்த உரங்கள்லாம் இதெல்லாம் வைக்கிறோம் சார். கால்நடைகள் வளர்ப்பு எப்படி? அதுக்கான தீவனங்கள் அதெல்லாம் எப்படி? புல் மேயறதுக்கான இடங்கள் எப்படி வசதியா இருக்கா எப்படி? புல் மேய்க்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா வயல்வெளிகள் இருக்கு, தோட்டங்கள் இருக்குது. எங்க ஒரு நிறைய தென்னந்தோப்புகள் இருக்குது. அதுல மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போவோம். அதுக்கடுத்து வைக்கோல் தான் போடுறோம் ஃபுல்லாவே. நமக்கு கழனி அந்த மாதிரி தண்ணி கொடுக்குறோம். தென்னந்தோப்புல வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. தென்னையில இப்போ வந்து நம்ம கால்நடை வளர்க்கும் போது அதுக்கான பராமரிப்பு அதெல்லாம் எப்படி செய்றீங்க? மாடுகளுக்கு வந்து நல்ல தொழுவை வந்து சரியா பராமரிச்சாலே வந்து எந்த நோய்களும் வந்து வராது. தொழுவை வந்து பராமரிக்கிறத பொறுத்த வரைக்கும் வெயில் காலம் வந்து சீக்கிரம் வந்து உலர்ந்துரும். ஆனா மழை காலங்களில் தான் பராமரிப்பு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தினந்தோறும் இந்த சாணிகளை வந்து அள்ளி தனியா குவிச்சு வந்து போட்டுருவோம். மாடுகளுக்கு பக்கத்துல எதுவுமே இருக்கக்கூடாது, தேவையில்லாத பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது, நீட்டா வந்து வச்சிருப்போம். வாரந்தோறும் வந்து மாடுகளை வந்து குளிப்பாட்டுவோம். எந்த நோய்களும் வராம நம்ம கவனமா பாத்துக்கிறோம் சார். சரி, தென்னை வளர்ப்பு குறித்து ஏதாவது பயிற்சிகளுக்கோ முகாம்களுக்கோ கலந்துகிட்டது உண்டா? ஆமா, வேளாண்மை பயிற்சி முகாம்லாம் போடும்போது தென்னை இதா இருக்கட்டும், கால்நடை வளர்ப்பா இருக்கட்டும், அங்க போய் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆலோசனைகளை கேட்டு அதுக்கு ஏற்றபடி பின்பற்றி நடக்கிறோம் சார். சரி, காய்வலன் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு தென்னை எல்லாம் எப்படி சராசரியா எத்தனை தேங்காய் வரைக்கும் காய்க்குது? ஒரு மரத்துக்கு 20 காய் வரை கிடைக்குது சார். 2 மாசத்துக்கு வரைக்கும் வெட்டுவோம். தேங்காய் வெட்டுறதுக்கெல்லாம் ஆட்கள் எப்படி? ஆமா, தனியா ஆட்களை வச்சுதான் வெட்டுறோம். ஏன்னா சில பேர் வந்து நிறைய கம்பி போட்டு அப்படி எடுக்கிறாங்க. அப்ப மரங்கள்ல உள்ள எல்லா ஓலைகளை வெட்ட மாட்டாங்க, பாளைகள்லாம் அப்படியே இருந்துரும். அதுக்காக ஆட்களை வச்சு வெட்டும் போது அவங்க தேவையில்லாத மடல், அந்த பாளைகள் எல்லாத்தையும் எடுத்து மரத்தை வந்து கிளீனா வச்சிருவாங்க. அதனால ஆட்கள் மூலம் தான் வெட்டுறோம். ஒரு மரத்துக்கே 40 ரூபா வரை கூலி கொடுக்குறோம் சார். சரி, வேலைக்கு ஆட்கள்லாம் பற்றாக்குறை இருக்கா இல்ல மரம் ஏறுறதுக்கெல்லாம் ஆட்கள் தாராளமா கிடைக்குது அப்படிங்கிறீங்களா? மரம் ஏறதுக்கு ஆட்கள் கிடைக்கிறாங்க சார். எங்க ஏரியாவை பொறுத்தவரைக்கும் ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. பொதுவா அந்த ஆட்களை வந்து கூப்பிட்டு 2 மாசத்துக்கு இருக்க நாங்க வந்து வெட்டிடுறோம் சார். தொழிற்சி மதிப்பு கூட்டி விற்பனை பண்றதுக்கு அந்த மாதிரி கொப்பரை கொடுக்கறது அந்த மாதிரி செய்றீங்களா? அந்த இடத்துல நாங்க வந்து தொழிச்சு மொத்தமா வியாபாரிகளுக்கு கொடுத்துறோம் சார். என்ன விலைக்கு விற்பனை ஆகுது? கிலோ வந்து இப்போ 63 வரைக்கும் போகுது சார். மொத்தம் நம்ம கொள்முதல் எடுக்கும்போது 63 வச்சு எடுக்கிறாங்க. அந்த மொட்டை தேங்காய்னு மட்டும் சொல்லுவாங்க. அந்த மொட்டை தேங்காய், ஆமா, அது 63 ரூபாய். கதம்பைகள் எல்லாம் என்ன மாதிரி விற்பனை பண்றீங்க? அது மொத்தமா வந்து 100 சௌரிகள் சேர்ந்துட்டு அதுக்கு 30-40 ரூபா வச்சு எடுப்பாங்க. மொத்தமா அதை குவிச்சு போட்டிருப்போம். அவங்க வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. கேரளா வாடல் நோய் அப்படிங்கிற தாக்குதல் கூட இப்ப சமீபத்தில் வந்து அந்த மாதிரி தாக்குதலுக்குள்ளான அனுபவம் உண்டா? இல்ல சார், எங்க ஏரியால அந்த நோய் வரல. கேரளா வாடல்ங்கிறது அந்த சைடு அதிகம் வரல சார். சரி, அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லை. அந்த மாதிரி பாதிப்பு எதுவும் இல்லை. சரி, நல்ல ஊட்டச்சத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நல்லா இன்னும் செழிப்பா வளரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேற ஏதாவது வளர்ச்சி ஊக்கியா ஏதாவது கொடுக்குறீங்களா? சாணி உரம் தான் பொதுவா யூஸ் பண்றோம். சாணி உரம், சாம்பல், அதுதான் வந்து யூஸ் பண்றோம் சார். வேற எதுவும் யூஸ் பண்றது இல்லை. சரி, விற்பனை பண்ணும்போது உங்களுக்கு விலை நிர்ணயம் அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? சந்தை விலை வந்து பேப்பர்ல எவ்வளவு போடுறாங்க அதை பார்த்துட்டே இருப்போம் சார். தேங்காய் விலை எப்படி இருக்குது பக்கத்துலயும் விசாரிச்சு விடுவோம். ஒரு இடத்துல எவ்வளவு விலைக்கு கொடுக்குறாங்க, நமக்கு அதே விலை கட்டுப்படியானாதான் நம்ம வந்து கொடுப்போம். இல்லைன்னா வேற ஆட்கள்கிட்ட வந்து கொடுத்துருவோம். வெட்டி போட்டாச்சு, எதிர்பார்த்த விலை கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எதிர்பார்த்த விலை கிடைக்கலன்னா கொஞ்ச நாட்கள் அதை காய போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தேங்காய் எண்ணெயா வந்து மதிப்பு கூட்டி நம்ம கொடுக்கும்போது அதை விட நமக்கு கூடுதல் விலைக்கு கிடைக்கும் சார். விலை குறைவா இருக்கும் காலங்களில் அப்படி பண்றோம். ஓ, அந்த மாதிரி பண்றீங்க. தென்னை வளர்ப்பா இருந்தாலும் சரி, கால்நடை வளர்ப்பா இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு எந்த அளவு இருந்துட்டு இருக்கு? எங்க அம்மா, அப்புறம் மனைவி, என்னோட குழந்தைகள் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க. நான் ஒரு தனியார் கல்லூரியிலையும் வேலை பார்த்துட்டு வந்து இந்த ஒர்க் எல்லாம் பார்க்கணும். இவங்க எல்லாரும் எனக்கு உதவியா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா இருக்குது சார். சரி, கல்லூரியில வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றீங்க. கல்லூரியில வேலை பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா காலையில ஒரு குறிப்பிட்ட நேரம் போகணும், சாயங்காலம் 2 மணிக்கு தான் வர முடியும். அப்படிங்கிற சூழ்நிலையில வீட்டுல உள்ளவங்க கூட ஒத்துழைப்புக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. மற்றபடி இப்போ இந்த தென்னையில பாத்தீங்கன்னா பராமரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு மணி நேரம் அதுக்காக செலவிடுறீங்க? லீவு நாட்கள்ல சனி ஞாயிறு வந்து ஃபுல்லாவே தோப்புல தான் சார் இருப்பேன். அந்த நாட்கள் வந்து ஃபுல்லாவே அதுல தான் நான் கவனம் செலுத்துவேன் சார். சரி, இந்த மாதிரி தென்னை சாகுபடி பண்றதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட்டிருக்கு? பொருளாதார நிலைமையில கொஞ்சம் திருப்தியான நிலைமைக்கு போயிருக்கேன் சார். தேங்காய் நல்ல விலை இருக்குது, நல்ல லாபம் கிடைக்குது. கறவை மாடு பார்த்துட்டீங்கன்னா 1 லிட்டரே இப்போ பண்ணையில வந்து 40 ரூபாய்க்கு வந்து வாங்குறாங்க. ஸோ ஒரு மாட்டுல வந்து
காலையில 6 லிட்டர், சாயங்காலம் ஒரு 5 லிட்டர் கரைக்கும். 11 லிட்டர்ல ஒரு நேர செலவு வந்து நம்ம மாடுகளுக்கே வந்து தீவனம் கொடுக்க வேண்டி வரும். இன்னொரு நேர செலவு வந்து நமக்கு லாபமா தான் இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு மாட்டுல நமக்கு 5 லிட்டர் பால் வந்து ஒரு நாளைக்கு லாபமா இருக்கும். 5 லிட்டர் பாலுங்கும் போது நமக்கு இது 200 ரூபா ஆச்சு. 5 மாடுன்னு இருக்கும்போது நமக்கு 1000 ரூபா கிடைக்குது. ஒரு நாளைக்கே வந்து கறவை மாடுல இருந்து நமக்கு 1000 ரூபா கிடைக்குது சார். நாட்டுக்காக நம்ம தேங்காய் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா எத்தனாம் குலை தேங்காய் எடுக்கணும், என்ன மாதிரிப்பட்ட தேங்காயை நம்ம தேர்ந்தெடுக்கணும் சார்? அது 2ஆம் குலை தேங்காயை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அது பண்ணுவோம் சார். தேங்காய் வந்து மரத்திலிருந்து பறிச்சு போடும்போது கீழே வந்து உடஞ்சிடக்கூடாது. அதை வந்து கவனமா எடுப்போம் சார். சரி, தென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய களைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. களை எடுத்தல் எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை செய்றீங்க? டிராக்டர் வச்சு வந்து ஃபுல்லாவே உழுதுருவோம் சார். நிறைய செடிகள் ஆயிட்டுது அப்படின்னா டிராக்டர் வச்சு ஃபுல் ஏரியா வந்து நாங்கள் உழுது போட்டுருவோம் தென்னை மரத்தை சுத்தி. அந்த மாதிரி செய்றீங்க? ஆமா. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென்னைக்கு கூட வந்து ஊடு பயிரா சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். என்ன சாகுபடி பண்றீங்க? ஆரம்பத்துல உள்ளி போட்டிருந்தோம் சார். அதுக்கப்புறம் வந்து உளுந்து போட்டிருக்கு. சின்ன உள்ளி நல்லா வருது எங்க மண்ணுக்கு. சரி, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க இங்க உள்ளி போட்டா வரும் அப்படின்னு? ஆரம்பத்துல கொஞ்சம் உள்ளியை வாங்கி வந்து செக் பண்ணி பார்த்தோம். அது நல்ல முறையில வந்த பிறகு நிறைய தோப்பு ஃபுல்லாவே வந்து உள்ளி போட்டிருந்தோம். உள்ளி எவ்வளவு நாள்ல நமக்கு மகசூல் கொடுக்க ஆரம்பிக்கும்? உள்ளி ஒரு 4 மாசத்துல நமக்கு கிடைச்சிடும். சரி, அதுக்கு எப்படி பராமரிப்பு? உள்ளியை வந்து பாவும், அதுக்கப்புறம் தேவையான தண்ணிகளை வந்து அதுக்கு பாய்ச்சிரும். அந்த மாதிரி தான் சார் பார்த்து. சரி, தொடர்ச்சியா தென்னையை வந்து சாகுபடி பண்ணி அதை வந்து இந்த மாதிரி பராமரிச்சுட்டு இருந்தாலும் வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பா புதிய புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தும் போதோ இல்லை தென்னை டானிக்கு, தென்னை வளர்ச்சிக்கான நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்த ஏதாவது ஒரு கலவை அப்படி அறிமுகப்படுத்தும் போது அதையெல்லாம் சோதிச்சு பார்த்த அனுபவம் உண்டா? ஆமா, கண்டிப்பா. ஒவ்வொரு முகாம் நடக்கும் போதும் அங்க வந்து போவோம். அவங்க என்ன சொல்றாங்க கவனமா கேட்டுட்டு அதை வந்து ஒவ்வொரு மரங்களுக்கு அதை வந்து கொடுத்து பார்ப்போம். சரியா இருந்ததுன்னா நாங்கள் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்றோம். அந்த மாதிரி பயிற்சிகளுக்கு போன பிற்பாடு உங்களுடைய செயல்பாடு இல்லைன்னா உங்களுடைய ஒரு உத்வேகம் எந்த அளவு இருந்திருக்கு? நம்பிக்கையா இருக்குது சார். எந்த நோய் வந்தாலும் சரி நம்ம வந்து பாத்துக்கலாம், எதையுமே சரி பண்ணிடலாம். மரங்கள்ல இந்த வேளாண்மை அலுவலகங்களுக்கு பயிற்சிக்கு போகுது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. சரி, இது மட்டும் இல்லாம உங்களுக்கு தென்னை சாகுபடியாளர்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தென்னை சாகுபடி அனுபவத்தின் மூலமா என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? தென்னை சாகுபடி கண்டிப்பா நமக்கு லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தான். இளைஞர்கள் நிறைய பேர் இந்த தொழிலுக்கு வரணும். தென்னை சாகுபடியா இருக்கட்டும், கால்நடை வளர்ப்பா இருக்கட்டும், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு தொழிலை மட்டும் நம்ம நம்பி இருக்க கூடாது. ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்களை நம்ம செய்யறதன் மூலமா நமக்கு ஒண்ணுல நஷ்டம் வந்தாலும் நம்ம இன்னொன்னுல வந்து நம்ம லாபத்தை சம்பாதிச்சிடலாம். இளைஞர்கள் நிறைய பேர் விவசாயத்துக்கு வரணும், என்னோட ஆசை சார். சரி, அதாவது இதுவரைக்கும் பல விதமான கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா வந்து தென்னை சாகுபடி எப்படி பண்றீங்க, என்ன மாதிரிப்பட்ட இடத்துல பண்றீங்க, நட்ட பிற்பாடு அதை வந்து எப்படி கவனிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம வளர்ந்த பிறகு தேங்காயை பறிச்சு என்ன மாதிரி விற்பனை பண்றீங்க, அது மட்டும் இல்லாம அது கூடவே வந்து கால்நடை குறிப்பா கறவை மாடுகள் கூட வளர்த்துட்டு இருக்கிறதா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம கறவை மாடின் மூலமா அதுல ஒரு வருமானம். தென்னை பார்த்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை தேங்காய் வெட்டுது. தேங்காய் வெட்டுறதுக்கு ஆட்கள் பற்றாக்குறை இது வரைக்கும் இருந்ததில்லை. அது மட்டும் இல்லாம தென்னை கூட ஊடு பயிரா வந்து சின்ன உள்ளி சாகுபடி பண்றீங்க, உளுந்து சாகுபடி பண்றீங்க. இது எல்லாமே வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமா அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு நீங்க அதை வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும். அது மட்டும் இல்லாம இப்போ கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்க கூட தென்னை சாகுபடி ஏதாவது ஒரு விவசாயம் சார்ந்த ஏதாவது ஒரு தொழிலை என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் அது கூட வந்து உப தொழிலா வந்து விவசாயத்தை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியும் உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக அருமையா அழகா பொறுமையா இவ்வளவு நேரம் பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இதுவரை தென்னை சாகுபடி அனுபவங்கள் குலசேகரபுரம் வி சேதுராமன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எஸ். சிவகுமார்.